ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வெற்றிலையோட அற்புத பயன்கள் என்னென்ன அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் திருவிழாக்கள் பண்டிகையின் போது கடவுளுக்கு இந்த வெற்றிலையை படைக்கிறாங்க. மரியாதைக்கான ஒரு அடையாளமாக வயதானவங்களுக்கு வெற்றிலையை கொடுத்து அழைக்கிறதும் வழக்கமாக இருக்கு. பளபளப்பா ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த இலைகளில் மறைஞ்சிருக்கக்கூடிய பெரிய அளவிலான ஆரோக்கிய நன்மைகளை நம்மள பெரும்பாலானோர் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இலைகள் இருக்குல்ல, இது உடல் நலத்துக்கு ரொம்ப உதவக்கூடியதாக இருக்கும். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? விட்டமின் சி, தயாமின், நியாசின், ரிப்போப்ளவின், கரோட்டின், இது மாதிரியான விட்டமின்கள், கால்சியம் இதெல்லாம் வெற்றிலையில் இருக்குது. இது நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத இலை அப்படின்னு கூட சொல்லலாம். சரி வாங்க, வெற்றிலை என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுல வெற்றிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பலமான விருந்துக்கு அப்புறமா ஏன் வெற்றிலையை மென்று சாப்பிடணும் அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அது இரைப்பை குடல் காற்றுகளை நீக்கி வாயு எதிர்ப்பு குடலை பாதுகாக்க உதவக்கூடிய பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்கிறதுனால தான் நம்ம பலமான விருந்துக்கு அப்புறமா வெற்றிலையை சாப்பிட்றோம். வெற்றிலைகள் இருக்குல்ல, இது வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை தூண்டுது. முக்கிய விட்டமின்கள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுக்கும் குடலை தூண்டுற பண்பை வெற்றிலை தன்னுள்ள வச்சிருக்கு. அதனால தான் பலமான விருந்துக்கு அப்புறமா கட்டாயமாக நம்ம வெற்றிலை எடுத்துக்கிறோம். வெற்றிலை எப்படி ஒரு வலி நிவாரணியாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு சிறந்த வலி நிவாரணி தாங்க. இது வலியிலிருந்து உங்களுக்கு உடனடியாக நிவாரணம் தரும். வெட்டுப்பட்டிருக்கும்ல அந்த இடம், சிராய்ப்புகள், புண்கள் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய வலியை போக்குறதுக்கு நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம். கொழுந்து வெத்தலையை பேஸ்ட் போல் அரைச்சி பாதிக்கப்பட்ட இடத்துல தடவுங்க. வெற்றிலை சாறு இருக்குல்ல, அது உடம்புக்குள்ளார ஏற்படக்கூடிய வலிகளுக்கு கூட நிவாரணமாக இருக்கும். மலச்சிக்கலை ஓட ஓட விரட்டுறதுல வெற்றிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெத்தலை இருக்குல்ல, இது உடல்ல இருந்து ரேடிக்கலை அழிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை தன்னுள்ள வச்சிருக்கு. உடம்புல சாதாரண பிஹெச் அளவை மீட்டெடுத்து வயிறு கோளாறை சரி செய்யும் உதவுது. மலச்சிக்கல்லேருந்து நிவாரணம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெற்றிலை சாப்பிட்றது தான் முக்கியமான ஒரு மருந்துன்னு ஆயுர்வேதத்தில் பரவலாக சொல்கிறாங்க. வெற்றிலையை நசுக்கி தண்ணியில் ஊற போட்டுட்டு நைட்டே காலையில் வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் சரியாகும். இதை நீங்களே உணர முடியும். மூட்டு வலியை போக்குறதுல வெத்தலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெத்தலையில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது முடக்குவாதம், ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான நாள்பட்ட பலவீனப்படுத்துகிற நோய்களுக்கு முக்கிய அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மூட்டுகளில் ஏற்படுள்ள அந்த அசௌகரியத்தையும் வலியையும் வெகுவாக குறைக்கும். பாதிக்கப்பட்ட எலும்புகள்லையும் மூட்டுகள்லையும் ஏற்படுள்ள அந்த வலியோட தீவிரத்தையும் கணிசமாக குறைக்குது. அந்த பகுதிகளில் வீக்கத்தையும் கீழ்வாத அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் நீங்கள் வெத்தலை எடுத்துக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுவாச பிரச்சனைகளை குறைக்கிறதுல வெற்றிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இருமல் சளி தொடர்பான பிரச்சனைகளுக்கு வெற்றிலை அப்படிங்கிறது பரவலாக பயன்படுத்தப்படுறது ஒன்று தான். மார்பு நுரையீரல் அடைப்பு ஆஸ்துமாவால் அவதிப்படுறவங்களுக்கு வெற்றிலை தாங்க ஒரு சிறந்த மருந்து. வெற்றிலையில் கொஞ்சோண்டு கடுகு எண்ணெய் தடவி சூடாக்கி மார்பில் வச்சிங்கன்னா நெஞ்சு சளி குணமாகும். நீங்கள் கொஞ்சோண்டு இந்த இலைகளை தண்ணீரில் கொதிக்க வச்சு 2 கப் தண்ணீரில் ஏலக்காய் கிராம்பு லவங்கப்பட்டை இதெல்லாம் போட்டு 1 கப் அது வற்றி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு வாய்ப்பு இருக்கிற சூட்டில் குடிச்சிருங்க. இது நெஞ்சு சளி சுவாச பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் தரும். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 முறை எடுக்கிறப்ப உங்களுக்கு உடனடியாக நல்ல நிவாரணம் கிடைக்கும். இதை நீங்களே உணர முடியும். நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல வெத்தலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெத்தலை இருக்குல்ல, இது டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரையை குறைக்கிற திறனை தன்னுள்ள வச்சிருக்கு. இது நான் சொல்லுங்க, ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெத்தலை இருக்குல்ல, இது ஒரு வலுவான ஆன்டி ஆக்சிடென்ட் தான். ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவுது. கட்டுப்பாடற்ற இரத்த குளுக்கோஸ் காரணமாக ஏற்படுள்ள அந்த அலர்ஜியை கூட குறைக்க உதவுது. நீரிழிவு நோயை நிர்வகிக்கிறதுக்கு வெத்தலைங்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசனாக அமையும்.
மனசோர்வை எதிர்த்து போராடுறதுல வெத்தலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மத்திய நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டை தூண்டக்கூடிய இயற்கை மருந்தா பல ஆண்டுகளாக வெற்றிலையை பயன்படுத்தியிருக்காங்க. வெத்தலையில் இருக்கக்கூடிய நறுமண பீலாலி கலவைகள் இருக்குல்ல, இது நம்மளோட மனநிலையை சரியான நிலையில வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். வெற்றிலையை மட்டும் மென்று சாப்பிடுறது மன அழுத்தத்தை போக்குறதுக்கான ஒரு எளிய வழி அப்படின்னு கூட சொல்லலாம். வாய் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல வெற்றிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெத்தலையில ஏராளமான ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டுகள் இருக்கு. இது வாயில துர்நாற்றத்தை தூண்டுறதோட துவாரங்கள், பிளாக்கு, பல் சிதைவு இது மாதிரியான சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய பல பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது. உணவுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு நீங்க வெத்தலையை மென்று சாப்பிட்டுட்டீங்கன்னா குடல் ஆரோக்கியம் மேம்படுறதோட வாய் துர்நாற்றம், பல்வலி, ஈறுவலி, வீக்கம், வாய்வழி தொற்றுக்கள்லாம் நீங்கும். ஆன்டிசெப்டிக் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டது தான் இந்த வெற்றிலை. வெத்தலையில அற்புதமான ஆன்டிசெப்டிக் பண்புகள் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய பாலிபீனால்கள் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா கிருமிகள்ல இருந்து இரட்டை பாதுகாப்பை நமக்கு தருது அப்படின்னு கூட சொல்லலாம். இது கீழ்வாதம், விரை அலர்ஜி சிகிச்சையில பரவலா பயன்படுத்தப்படுது. இதோட அற்புதமான பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருக்குல்ல, இது பூஞ்சை தொற்றுகள்ல இருந்து உடனடியா நமக்கு நிவாரணம் தருது. வெற்றிலையோட பேஸ்ட்டை தடவுனீங்கன்னா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பூஞ்சை தொற்று அதை அழிச்சிரும். இந்த வீடியோல வெற்றிலை சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம வெற்றிலை வாங்கிட்டு வந்து பலமான விருந்துக்கு அப்புறமா சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.